உங்கள் உமா. இது வரைக்கும் நம்ம மொத்தமாக 5 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தனி வட்டி, கூட்டு வட்டி, சதவீதம், HCF அண்ட் LCM, அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க். இந்த 5 டாபிக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம 6வது டாபிக் எண்ணியல் பார்க்க போகிறோம். எண்ணியலில் ஏபிஜிபி, அதாவது கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர், இதில் எந்த மாதிரியெல்லாம் சம்ஸ் கேட்பாங்க, அதை எப்படியெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னையிலேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மாடல் வந்து ஒரு 15 மாடல் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மாடலையும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? பார்க்கலாமா? மாடல் 1. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கில் ஓகேங்களா எடுத்துக்காட்டு 2.19. ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு சம்ஸும் பார்க்கலாம், பயிற்சி சம்மும் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், புக்கில் இருக்க சம்மை தான் எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க, பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. தொடர் வரிசை அப்படின்னா என்னங்க? சீக்வன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தொடர் வரிசைனா ஒரு நிறைய நம்பரை வந்து கமா போட்டு எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க? அடுத்த 3 உறுப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த 3 உறுப்பை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு நம்பருக்கு இடையில ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், 1/2, 1/6, 1/10, 1/14. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அடுத்த 3 நம்பர் கேட்குறாங்களா, நம்ம அதோட நிறுத்திக்கலாம். பாருங்கள், மேலே எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா? கீழே இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது கீழே இருக்கிறதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், இங்கேருந்து இது. ஓகேங்களா? அப்போ 2லேருந்து 6க்கு எவ்வளோ இருக்குது? 4 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 4 கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இதிலேருந்து இதை பார்த்தோன்னா 4 கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா 4 கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது எல்லாத்துக்கும் சேம் தான் வருதா? அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுலையும் கீழே இருக்க வேல்யூ கூட 4 கூட்டிகிட்டே போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அடுத்த வேல்யூ என்னவா இருக்கும்? இதிலேருந்து 4 கூட்டணும், 1/18. மறுபடியும் இதிலேருந்து 4 கூட்டணும், 1/22. மறுபடியும் இதிலேருந்து 4 கூட்டணும், 1/26. அப்போ அந்த 3 வேல்யூ என்ன? 1/18, 1/22, 1/26. ஓகேங்களா? ஸோ அந்த என்ன வேல்யூ வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். 5, 2, -1, -4. ஓகேங்களா? அடுத்த 3 நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 5லேருந்து 2 என்ன பண்ணியிருக்காங்க? 3 கழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 2லேருந்து -1 அதே தான், 3 கழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கே ப்ளஸுக்கு அப்புறம் மைனஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? இதிலேருந்து -3 போட்டோன்னா -4ன்னு கிடச்சிடும். மறுபடியும் பாருங்கள், இதிலேருந்து -3 போட்டோன்னா என்ன ஆகும்? -4, -3 அப்போ -7. மறுபடியும் -3 போட்டால் -7, -3 அப்போது -10. மறுபடியும் -3 போட்டோன்னா -10, -3, -13. ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதால நான் அப்படியே கூட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போது -7, -3 கூட்டினா -10, -10, -3 கூட்டினா -13. அப்போ 3 வேல்யூ என்ன? -7, -10, -13. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறதுல என்ன ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த 3 நம்பர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், 3வது என்ன கொடுத்துருக்காங்க? 1, 0.1, 0.01ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை 2 வழியில் போடலாம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1 ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 0 சேர்த்திருக்காங்க. அப்போ அடுத்து என்ன போடலாம்? 2 0 ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து 3 0 ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து 4 0 ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இங்கே 1 தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சிட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி 2 0 சேர்த்தணும், 3 0 சேர்த்தணும், 4 0 சேர்த்தணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா இதை 1 இதை எப்படி எழுதலாம்? 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 0.1ன்னு வரும். அதுக்கப்புறம் இதிலேருந்து 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது 0.01ன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஒரு 0 ஆட் ஆகிக்கிட்டே போகும். இதே மீனிங் தான். ஓகேங்களா? அப்போது 0.001 இதிலேருந்து 10 டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதிலேருந்து 10 டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? சேம் இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டுக்கிட்டாலும் சரி, இதை வச்சு போட்டுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ 3 வேல்யூ இதுதான். ஓகேங்களா? எப்படியும் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 இல்லைனா 4 நம்பர் கம்பல்சரி
சரியாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதை வச்சே நீங்கள் வந்து அந்த 3 நம்பர் 4 நம்பருக்கு இடையில என்ன ஒரு ரிலேட்டிவ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் எத்தனை நம்பர் கேட்டாலும் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க மாடல் 2. இதுவும் எடுத்துக்காட்டு சம் தான். ஓகேங்களா, ஒரு தொடர் வரிசையின் உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. ஏஎன் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பு கான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏஎன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து என்னாவது உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பொது டேர்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து இந்த மாதிரி பொது டேர்மை இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, n பிலாங்ஸ் டு n. என்னன்னா என்னங்க, நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா, n வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்காம. ஓகேங்களா, n வந்து ஒற்றை எண்ணாக இருந்தது அப்படின்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, n வந்து இரட்டை எண்ணாக இருந்ததுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ கேட்டிருக்கிறது பார்த்தோன்னா 11வது உறுப்பு 18வது உறுப்பு. அப்போ என்ன அர்த்தம், n ஈக்குவல் டு 11, n ஈக்குவல் டு 18, இதுதான் அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த வேல்யூ ஒற்றை எண்ணா இல்லை இரட்டை எண்ணான்னு பார்க்கணும். ஓகேங்களா, அதாவது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஆட் நம்பராக இருந்ததுன்னா ஒற்றை எண் தான் ஆட் நம்பர். ஓகேங்களா, ஆட் நம்பராக இருந்ததுன்னா நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கணும், ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ 11ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, ஒற்றைப்படை எண், அப்போ ஆட் நம்பர், இதை எடுத்துக்கணும். அப்போ n இன்ட்டு n + 3. ஓகேங்களா, இங்கே காமனாக ஏன்னு போட்டிருக்காங்க. அப்போ A11 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக நம்ம 11ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 11 இன்ட்டு 11 + 3, அப்போ 11 இன்ட்டு 14ன்னு கிடைக்கும். 2 டிஜிட் நம்பரை 11ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 2 டிஜிட்டை தள்ளி தள்ளி எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சென்டராக ஒரு டிஜிட் வரும், அது என்ன அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டினா வர்ற ஆன்சர் தான். ஓகேங்களா, அப்போது A11 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 154. அப்போது 11வது உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 154. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் n ஈக்குவல் டு 18. அப்போ 18ங்கிறது என்ன நம்பர், ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண். அப்போ இரட்டைப்படை எண்ணா இதை தான் எடுக்கணும், an ஈக்குவல் டு n² + 1. ஓகேங்களா, அப்போ A18, எண்ணுக்கு பதிலாக நம்ம 18ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 18² + 1ன்னு ஆகும். ஓகேங்களா, அப்போ 18² என்ன ஆன்சர் வரும், 18² ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிக்கணும், செகண்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணி பக்கத்தில் எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்போ இருக்கிற இந்த 3 நம்பரையும் பெருக்கி கீழே எழுதணும். பாருங்கள், 1 8 8 2 16, இந்த 4 விட்டுட்டு முன்னாடி எழுதணும். இப்போ 4 2 3, அப்போ 324 + 1. ஓகேங்களா, கூட்டணும் அப்படின்னா 325. இது வந்து 18வது உறுப்பு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரோன்னு, அவங்க எண்ணுக்கு பொதுவான உறுப்பு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, பொது உறுப்பு கொடுத்துருவாங்க, அதுலேருந்து எண் வந்து ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், இரட்டை எண்ணாக இருந்ததுன்னா செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு 11ங்கிறது ஆட் நம்பர், அதாவது ஒற்றை எண், அதனால் இந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, என்னங்கிறது 18ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண், அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, புரியுதுங்களா. மாடல் 2ல செகண்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, பின்வரும் தொடர் வரிசையின் முதல் 5 உறுப்புகளை காண்க. A1 ஈக்குவல் டு 1, A2 ஈக்குவல் டு 1, AN ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3, n பிலாங்ஸ் டு n. ஓகேங்களா, இந்த ANங்கிறது என்ன, பொது உறுப்பு. ஓகேங்களா, nth உறுப்புன்னு சொல்லுவாங்க, nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, மொதல் 5 கண்டுபிடிக்கணுமா, ஆனால் கொஸ்டின்லேயே மொதல் 2 கொடுத்துட்டாங்க, இதுக்கு அடுத்து இருக்க 3 கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா, பார்க்கலாமா. பாருங்க, n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போது n ஈக்குவல் டு 3 தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி 2 டேர்ம் இருக்குது, நம்ம 3வது டேர்ம்லேருந்து கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூவில் nக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும், A3 ஈக்குவல் டு A3 - 1 A3 - 2 + 3. ஓகேங்களா, இப்போ கூட்டுங்க, என்ன ஆகும் பாருங்கள், 3 - 1னா A2ன்னு வந்துடும், இங்கே A3 - 2னா 1 + 3. ஓகேங்களா, இது கூட நம்ம கூட்டக்கூடாது, இது வந்து கீழே இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இப்போ A2 வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 1, A1 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 1, அப்போ 1 + 3 ஈக்குவல் டு 1/4. ஓகேங்களா, அப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்கு நமக்கு, A3ங்கிறது 1/4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து n ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன், அடுத்த 5 உறுப்பு கண்டுபிடிக்கணும், அப்போது ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது, நம்ம இன்னும் 3 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, பாருங்கள், அடுத்து A4 ஈக்குவல் டு A4 - 1 A4 - 2 + 3.
ஓகேங்களா. n-க்கு பதிலாக 4. இங்கே பாருங்க இது என்ன ஆகும், a3/a2 + 3 ஆகும். ஓகேங்களா. இப்போ a3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இந்த வேல்யூவை எடுத்துக்கணும். அப்போது 1/4/a2 வேல்யூ என்ன இங்கே இருக்கா 1. அப்போ 1 + 3 = 1/4/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு பின்னம் இருக்கு இல்லையா, அந்த பின்னத்துக்கு கீழே இன்னொரு டிவைடட் பை இருந்தது அப்படின்னா இந்த டிவைடட் பைக்கு இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா அது கீழே வந்துடும். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், 1/4 × 4 = 1/16ன்னு வரும். ஓகேங்களா. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஒரு பின்னத்துக்கு கீழே டிவைடட் பை இருந்ததுன்னா அந்த பின்னம் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அந்த வேல்யூவை மொத்தமாக இருக்க டிவைடட் பைக்கு கீழே கொண்டு வந்து பெருக்கிக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, a4 வந்து 1/16ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இன்னும் ஒரு உறுப்பு கண்டுபிடிச்சா போதும். அப்போது n = 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன ஆகும், a5 = a5 - 1/a5 - 2 + 3. இது என்ன ஆகும், a4ன்னு கிடைக்கும் a3 + 3ன்னு கிடைக்கும். a4 வேல்யூ 1/16 a3 வேல்யூ 1/4 + 3. ஓகேங்களா. அது என்ன ஆகும், 1/16 அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பைக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து ஜாயின் பண்ணணும். அப்போ நாமும் 12 + 1 13. அப்போ 13/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஒரு டிவைடட் பைக்கு கீழே இன்னொரு பின்னம் இருக்கா, இதை தலைகீழாக போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவை அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். இன்டூ இந்த பின்னத்தை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 4/13. ஓகேங்களா. அடிக்கலாமா, அடித்தா இது 4. அப்போ 1/4 × 13 என்னாகும், 12 மீதி 1 5. அப்போ 1/52. ஓகேங்களா. அப்போ அடுத்த 3 உறுப்பு கண்டுபிடிச்சாச்சா. அவங்க கேட்டிருக்கிறது என்ன, முதல் 5 உறுப்பு. அப்போ என்னென்ன வரும், ஃபஸ்ட்டு உறுப்பு 1, செகண்ட் உறுப்பு 1, தேர்டு நம்ம கண்டுபிடிச்சது 1/4, ஃபோர்த்து நம்ம கண்டுபிடிச்சது 1/16, ஃபிஃப்த்து நம்ம கண்டுபிடிச்சது 1/52. ஓகேங்களா. அடுத்த 5 உறுப்புன்னா அதுக்கப்புறம் 5 உறுப்பை கண்டுபிடிச்சிருக்கணும். முதல் 5 உறுப்புன்னு கேட்டதால் a1 a2 அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம a3 a4 a5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. புரியுதுங்களா. மாடல் 1 மாடல் 2ல் சம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு 3 சம் வந்து ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ மாடல் 1 2 பேஸ் பண்ணி 10th எக்ஸசைஸ் சம்மில் இருந்து ஒரு 3 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த 3 கொஸ்டினையும் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணிடுறேன். ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து மாடல் 3 பார்க்க போகிறோம். ஓகேங்களா. மாடல் 3லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அதாவது கூட்டுத்தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை காமனாக ஏபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் எப்படி சம் வச்சு பார்க்கலாம். முதல்ல கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் சம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா அதுவும் ஒரு தொடர் வரிசை தான், ஒரு சீக்வன்ஸ் தான். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி மாடல் 1ல் சம் போட்டோம் இல்லையா, அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்கோ அதை வச்சு அடுத்தடுத்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி தான், ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அதுக்கும் இதுக்கும். என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல என்ன ரிலேஷன் தான் பார்ப்போம், ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2க்கான வித்தியாசம் பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ இது 2க்கான வித்தியாசம் என்ன, 2. இது 2க்கான வித்தியாசம் என்ன, 2. இது 2க்கான வித்தியாசம் என்ன, 2. அப்போது இந்த கீழே வருது இல்லை பார்த்தீங்களா, இது எல்லாமே காமனாக இருக்கும். அதை வந்து நம்ம பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பொது வித்தியாசம் இங்கே என்ன நமக்கு கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி வித்தியாசம் வந்து பொதுவாக இருக்கும். 2க்கும் என்ன கண்டுபிடிப்போம், வித்தியாசம் தான் கண்டுபிடிப்போம். வித்தியாசம்னா என்ன, மைனஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல பார்த்தோன்னா இது வந்து உறுப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா. இது வந்து முதல் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, 4ஆம் உறுப்புன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இங்கிலீஷில் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செகண்ட் டேர்ம்லேருந்து ஓகேங்களா, செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் வந்து பொது வித்தியாசம், நம்ம டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது பேக்லேருந்து வரும், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு, தேர்ட்லேருந்து செகண்டு, ஃபோர்த்துலேருந்து தேர்ட், அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அதை நம்ம காமனாக டிஃப்ரென்ஸ் அப்படின்னு
பொது டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதால நம்ம டின்னு சொல்லிடுவோம். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட ஜென்ரல் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D ஏ ப்ளஸ் 3D அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோன்னா இதுலேருந்து இதை கழிச்சுன்னா என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏன்னு வரும். ஏஏ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? டின்னு கிடைக்குது. அதே மாதிரி இதுலேருந்து இதை கழிச்சனாலும் நமக்கு டின்னு கிடைக்கும். இதுலேருந்து இதை கழிச்சனாலும் டின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது காமன் பொது வித்தியாசம் என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு டின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம். அதை T1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? T1ன்னு போட்டாலும் சரி A1 A2 அப்படின்னு போட்டாலும் சரி. இந்த இடத்துல ஆல்ரெடி ஏ வந்துருச்சு இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக T1 T2 T3 T4ன்னு போட்டிருக்கு. அதாவது டேர்ம் 1னா T1, டேர்ம் 2னா T2, டேர்ம் 3னா T3 இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து முதல் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, நான்காம் உறுப்பு. பொது உறுப்பு அப்படின்னா TNன்னு சொல்லலாம். இதை nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொது உறுப்பு nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா A + n - 1 × D அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கூட்டுத்தொடர் வரிசையில் பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இது வந்து பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். ஃபோர்த் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். இப்படி பண்ணோன்னா அது என்ன கிடைக்கும்? நமக்கு எல்லாமே சேமாக தான் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் பொது வித்தியாசம். ஓகேங்களா? இந்த பொது வித்தியாசத்தை காமனாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா Tn - Tn-1. இந்த எண்ணுக்கு பதிலாக n பிலாங்ஸ் டு என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? எண்ணுக்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் வச்சு நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது n வந்து 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா T1லேருந்து தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல n-ங்கிறது 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இந்த பொது வித்தியாசம் இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் நம்பராகவோ இல்லை நெகட்டிவ் நம்பராகவோ ஜீரோவாகவோ எந்த நம்பர் வேணால் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல 0 கிடச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் இருக்குது. அந்த கூட்டுத்தொடருக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா மாறிலி கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறிலி கூட்டுத்தொடருக்கு என்ன வரும் அப்படின்னா பொது வித்தியாசம் 0ன்னு வரும். ஓகேங்களா? இதை கூட கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறிலி கூட்டுத்தொடர்னா அந்த கூட்டுத்தொடரோட பொது வித்தியாசம் 0வாக இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் AP. எப்போ பொது விகிதம் 0வா வந்துச்சுன்னா அதை மாறிலி கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ சம் பார்க்கலாமா? மாடல் 3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பயிற்சி 2.5ல் இருக்க கொஸ்டின். ஓகேங்களா? -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏபியில் சம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டுத்தொடர் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 19வது உறுப்பு, அதாவது 19th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மாடல் 2ல் சம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா பொது உறுப்பு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மளை வந்து 19வது டேர்ம் கண்டுபிடிங்க, 20வது உறுப்பு கண்டுபிடிங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கூட்டுத்தொடரை கொடுத்துட்டாங்க, உறுப்பு மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும்? நமக்கு அந்த ஜென்ரல் டேர்ம் தெரியும் இல்லையா, பொது உறுப்பு தெரியும் இல்லையா, அந்த உறுப்பு இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன தெரியணும்? n வந்து எத்தனாவது டேர்ம் அவங்களே கேட்டிருப்பாங்க கொஸ்டினில். ஓகேங்களா? ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும். ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேங்களா? ஏ அப்படின்னா என்ன? முதல் உறுப்பு. இந்த இடத்துல -11 -15 -19 எக்ஸெட்ராவா. ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன? -11. அப்போ ஏ வந்து -11. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டி கண்டுபிடிக்கணும். டினா என்ன? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா என்ன? செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே மைனஸ் இருக்குது, முன்னாடியே மைனஸ் இருக்குது. பெருக்குனா என்ன ஆகும்? +ன்னு ஆயிரும். அப்போ +11. 11லேருந்து -15 போச்சுன்னா என்ன வரும்? -4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து முதல் உறுப்பு போட்டாச்சு, டி பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, Tn = A + n - 1 × D. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக அவங்க கேட்டது என்ன? 19வது உறுப்பு. அப்போ 19ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா?
T19 ஈக்குவல் டு ஏ என்ன கிடைச்சது -11 ப்ளஸ் n என்ன 19 -1 டி வந்து -4 ஓகேங்களா. சால்வ் பண்ணலாமா? பாருங்கள் -11 ப்ளஸ் இது என்ன ஆகும் 18 × -4ன்னு ஆகும் ஓகேங்களா. -11 ப்ளஸ் இது என்ன ஆகும் 4ஆல் பெருக்கணும், பெருக்கினா என்ன ஆகும் மைனஸ் சிம்பிள் வரும். 32 மீதி 3 4 7 72 ஓகேங்களா. அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் என்ன ஆகும் நம்ம ரெண்டையுமே கூட்டிக்குவோமா. அப்போது என்ன கிடைக்கும் நமக்கு -83. அப்போது 19வது உறுப்பு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு -83 ஓகேங்களா. சிம்பிளை கரெக்டாக ஞாபகம் வச்சு போடணும். தப்பாக +83 கொடுத்துருந்தாங்கன்னா அதை போய் டிக் அடிக்கக்கூடாது ஓகேங்களா. ஆன்சர் என்ன -83. இதுக்கு முன்னாடி மாடல் 2ல் போட்டது பொது உறுப்பு அவங்களே கொடுத்துருப்பாங்க, நம்ம எண்ணை மட்டும் வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல அவங்க வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்ததால ஓகேங்களா நம்ம வந்து அந்த ஃபார்முலா இருக்கும் இல்லையா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனால் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு ஏவும் டியும் தெரியணும். என்ன அவங்களே கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த உறுப்பு எத்தனாவது உறுப்பு ஓகேங்களா. ஸோ அந்த வேல்யூவை இங்கே போட்டுக்கணும். ஏனா முதல் உறுப்பு, ஸோ ஃபஸ்ட் டேர்மை எடுத்து எழுதிக்கணும். டினா பொது வித்தியாசம், அப்புறம் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. புரியுதுங்களா? மாடல் 3ல் செகண்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள் 3 15 27 39 எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையின் 15வது 24வது மற்றும் எண்ணாவது உறுப்பு காண்க ஓகேங்களா. இங்கே இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி கொடுத்துருந்தாங்க கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா வெறும் தொடர் வரிசைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம போடுறதால இது வந்து ஏபியில் இருக்க சம்முன்னு நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம போட்டுக்கலாம். ஆனால் எக்ஸாமில் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஏபியா ஜிபியா அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து எந்த ஜென்ரல் டேர்ம் எந்த பொது உறுப்போட ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது வந்து ஏபியா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஏபியான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த பொது வித்தியாசம் எல்லாத்துக்கும் சேமாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான். அது சேமாக வந்துச்சுன்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. பாருங்கள் 3 15 27 39 எக்ஸெட்ரா ஓகேங்களா. இப்போ டி கண்டுபிடிக்கணும். பாருங்கள் இது T1 T2 அப்படி போகுமா. ஸோ T2 - T1 டேர்ம் 2 வந்து 15 -3 டேர்ம் 1 3 ஓகேங்களா. இது என்ன ஆகும் 12ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து D3 - T2 T2 அப்போது T3 பார்த்தோன்னா 27 - 15 27 இது வந்து 15 கழிச்சுன்னா என்ன வரும் 12ன்னு கிடைக்கும். அதே மாதிரி T4 - T3 இதை கழிச்சா என்ன ஆகும் 39 - 27 12 ஓகேங்களா. அப்போது எல்லாமே நமக்கு சேமாக கிடச்சிருக்கா. அப்போ இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை ஓகேங்களா. இப்போ நம்ம 2 கண்டுபிடிச்சாலே போதும், 3வது கண்டுபிடிக்கணுங்கிறதே கிடையாது. 2 கண்டுபிடிச்சி 2 ஈக்குவலாக வந்துருச்சுனாலே அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை தான் ஓகேங்களா. ஓகே இப்போ கூட்டுத்தொடர் வரிசைன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன முதல் உறுப்பு 3 ஓகேங்களா. பொது வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 12. இப்போது நமக்கு பொது உறுப்பு தெரியும் இல்லையா, ஃபார்முலா என்ன Tn = A + n - 1 × D. இது வரைக்கும் போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சது. பாருங்கள் என்னுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 15ன்னு போடணும். அப்போ T15 = A வந்து 3 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 15 - 1 டிக்கு பதிலாக 12 என்ன வருதுன்னு பாருங்கள் 3 + 14 × 12 3 ப்ளஸ் இதை பெருக்குனா என்ன ஆகும் 14 140 2 டைம் போட்டால் 28 8 6 1 அப்போ 168 ஆன்சர் என்ன 171 ஓகேங்களா. அப்போ 15வது உறுப்பு என்ன 171 ஓகேங்களா. அடுத்து என்ன 24வது உறுப்பு. அப்போ n = 24 ஓகேங்களா. ஸோ n = 24னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து என்ன வரும் T24 = ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 24 - 1 டிக்கு பதிலாக 12 ஓகேங்களா. அப்போ 3 ப்ளஸ் இது என்ன ஆகும் 23 × 12ன்னு ஆகும் ஓகேங்களா. அப்போது 230 46 கூட்டணும் அப்படின்னா 6 7 2 அப்போது
3 + 276 கிடைக்கும். கூட்டினோன்னா 279. அப்போது 15வது உறுப்பு 171, 24வது உறுப்பு 279. அடுத்து என்ன கேட்குறாங்க? எண்ணாவது உறுப்பு. எண்ணாவது உறுப்புனா இதுதான். ஆனால் ஏடிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அப்போது TN = ஏக்கு பதிலாக 3 + n-1 × டிக்கு பதிலாக 12. ஓகேங்களா? இப்போ 12 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆகும்? 3 + 12n - 12ன்னு கிடைக்கும். அப்போது இந்த வேல்யூ பாருங்கள், 12n அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே +3, இங்கே -12, அப்போ -9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போது nth டேர்ம் என்ன? 12n - 9. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஸ்டினில் பொதுவாக தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அது வந்து கூட்டுத்தொடரா இல்லை வந்து பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதோட பொது வித்தியாசம் வந்து சேமாக வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சேமாக வந்துச்சுன்னா அது வந்து கூட்டுத்தொடர். ஓகேங்களா? சப்போஸ் வரல அப்படின்னா அது வந்து பெருக்கு தொடராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெருக்கு தொடரா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பெருக்கு தொடர் நடத்தும் போது நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. 3 + k 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பை காண்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? k ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். பாருங்க, 3 + k 18 - k 5k + 1 இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இதை T1, இதை T2, இதை T3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னாலே நமக்கு என்ன தெரியும்? அதோட பொது வித்தியாசம் சமம்னு தெரியும். அப்போது T2 - T1ம் T3 - T2ம் சமம்னு தெரியும். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம வந்து கேயோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், T2 என்ன? 18 - k - T1 வந்து 3 + k = T3 பார்த்தோன்னா 5k + 1 - T2 வந்து 18 - k. ஃபஸ்ட்டு மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 18 - k - 3 - k = 5k + 1 - 18 இது ப்ளஸ்ன்னு ஆயிரும். மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேவெல்லாம் தனியாக கூட்டிக்கோங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் தனியாக கூட்டிக்கோங்க. இது என்ன ஆகும்? 18 - 3 15 ஆகும், -2k. இந்த இடத்துல பாருங்கள், 5k + k, அப்போ 6k மைனஸ் இங்கே 1 போச்சுன்னா என்ன இருக்கும்? 17ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ k எல்லாம் ஒரு சைடும், கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போய்க்கலாம். பாருங்கள், இங்கே பெரிய k இருக்கா? 6k. அப்போது 6k இந்த -2k ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? +2kன்னு ஆயிரும். இந்த -17 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது +17 ஆயிரும். அப்போது +17. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? இது 8k, இது பார்த்தோன்னா கூட்டினா என்ன வரும்? 2 மீதி 32ன்னு வரும். அப்போது k = இந்த 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். அடித்தோம் அப்படின்னா 4 டைம் கிடைக்கும். அப்போ k வேல்யூ என்ன? 4. ஓகேங்களா? அவங்க கூட்டுத்தொடர் வரிசைன்னு இருக்குது அப்படின்னு சொன்னதால் நம்ம இந்த பொது வித்தியாசத்தை எடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கேயோட வேல்யூ என்ன? 4. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? பாருங்கள், x 10 y 24 z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x y z ஆகியவற்றின் மதிப்பு காண்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் நம்ம அதே மாதிரி தான் போட போகிறோம். பாருங்கள், x 10 y 24 z கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளனன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இது T1, இது T2, இது T3, T4, இது T5. ஓகேங்களா? ஸோ பொது வித்தியாசம் நமக்கு தெரியும், சேமாக தான் இருக்கும். அப்போது T2 - T1 = T3 - T2 = T4 - T3 = T5 - T4. இது எல்லாமே ஈக்குவல் நமக்கு தெரியும். ஓகேங்களா? போடலாமா? பாருங்கள், T2 வந்து 10 மைனஸ் T1 என்ன? x = T3 பார்த்தோம் அப்படின்னா y -10. T4 என்ன? 24 - y = z -24. ஸோ 1 2 3 4 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த 4 ஈக்குவேஷனையும் எந்த 2ஐ எடுத்தால் ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இந்த 2ஐயும் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த 2ஐயும் எடுத்தோன்னா நமக்கு y வேல்யூ தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். பாருங்கள், y -10 = 24 - y. ஓகேங்களா? இப்போ y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வச்சுக்கலாம். இது என்ன ஆகும்? -y ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது +y ஆயிரும். இங்கே -10 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது +10ன்னு ஆயிரும். இப்போ 2y = 34, y = 34/2. இந்த 2 டிவைடட் பையில் வந்துடும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது. அடிச்சு போட்டால் என்ன?
17ன்னு கிடைக்கும். அப்போ y = 17ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? எல்லாமே சமம் தான். அப்போ எந்த ரெண்டு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிடும். பாருங்கள், 10 - x = y - 10. y நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா 17ன்னு, அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், 17 - 10 10 - x. ஓகேங்களா? நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ எக்ஸை இங்கேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா? 10 மட்டும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன ஆகும்? 17ல் 10 போச்சுன்னா 7 மட்டும் வரும். இந்த +10 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? -10ன்னு ஆகும். அப்போது -x = 10லேருந்து 7 போச்சுன்னா 3. அப்போ -3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். x = 3. புரியுதுங்களா? வேகமாக போகிறேன்னா புரியுதுல்ல? ஓகே. இப்போ x = 3. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒய்யும் எக்ஸும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? z தான் கண்டுபிடிக்கணும். z-க்காக இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்னாகும்? 24 - y = z - 24. ஓகேங்களா? 24 yக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 17ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். = z - 24. இப்போ 24லேருந்து 17 போச்சுன்னா என்ன வரும்? 7ன்னு இருக்கும். அப்போ 7 இந்த 24 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? +ன்னு ஆயிரும். அப்போ +24 = z. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன ஆகுது? z = 24 + 7. அப்போ 31. புரியுதுங்களா? ரெண்டையும் கூட்டிட்டா அப்போது z = 31. நமக்கு என்னென்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? x வந்து 3, y வந்து 17, z வந்து 31. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ கொடுத்துருக்கிறது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொன்னதால் அதோட வித்தியாசம் எல்லாமே ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலை வச்சு தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் எடுத்தோம், அடுத்து இந்த ரெண்டையும் எடுத்தோம், அடுத்து இந்த ரெண்டையும் எடுத்து x, y, z 3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எண்ணியல் ஏபிஜிபியில் மாடல் 1லேருந்து 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதில் மாடல் 4 அண்ட் மாடல் 5 2 மாடல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.